முதியோர்கள், சகோதர சகோதரிகள், விசேஷமாக நம்முடைய தேவ ஊழியர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இ மைனர் படிக்க ஒரே ஒரு கோரஸ் மட்டும் பாடி 4/4 பீட்ஸ். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றி முடித்திடுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றி முடித்திடுவே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லுமா, மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மற்றும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மற்றும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு முடித்திடுவேன். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. செய்து சொல்லுமா, மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லுங்க, என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. இசையா மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை நிறைவேற்றுவேன். சொல்லுங்க, மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. கண்ணில் மூடி மறவாமல் நினைப்பவரே. நன்றியப்பா, உங்க மகிமை பிரசன்னத்திற்காக, உங்க அபிஷேகத்திற்காக, உங்களுடைய வல்லமைக்காக மறவாமல் நினைப்பவரே. இந்த இடமெல்லாம் காரியம் செய்யுங்கப்பா. உங்களுடைய தூதர்கள் இறங்கட்டும். எல்லா சஞ்சலங்களையும் மாற்றப்பா. எல்லா துக்கங்களையும் வெளியேற்றப்பா. எல்லா பலவீனங்களையும் வெளியேற்றப்பா. எல்லா பாவங்கள், சாபங்கள், நோய்கள் எல்லாம் எங்களை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ நன்றி அப்பா. ஓ நன்றி சகல. ஓ நன்றி சகல. ஆவியானவரே, ஓ மகிமைக்காக ஆண்டவர் சொல்ற முதல் கட்டளையே, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு
இந்த காலத்துல கிறிஸ்தவர்கள் கூட பின்மாற்றத்தின் வழியில போகிற காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா கடைசி நாட்கள்ல தேவன் மனுஷனத்துல விசுவாசத்தை காண்பாரோ என்கிறதான தேவன் வேதனைப்படுகிற வார்த்தைகளும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. கவனிங்க அன்பானவர்களே, நீங்கள் இருக்கிற பகுதிக்காக நீங்க தான் ஜெபிக்கணும். உங்க மேல விழுந்த கடமை. அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைங்க எப்பவுமே பொது நலவாதிகளா இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பொது நலவாதிகள், சுயநலவாதிகளா இருக்க மாட்டாங்க. தான் குடும்பம் ஆசிரியப்பட்டா போதும், தான் குடும்பம் ரட்சிக்கப்பட்டா போதும், தனக்கு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்க மாட்டவே மாட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல முதல் கட்டளை கொடுக்கிறாரு, உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசி. அல்லேலூயா. முதல்ல சொல்றாரு, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி. அதுதான் ஒரு நல்ல பரிசுத்தவான்களுக்கு ஒரு அழகு. ஆண்டவர் விரும்புகிற கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு அது ஒரு அடையாளம். அல்லேலூயா. உங்களிடத்துல நான் ஒரு ஜெப குறிப்பை சொல்லிட்டு போறேன். நீங்க மறக்காம ஜெபம் பண்ணி நான் நம்புறேன். எனக்கு வீடு இருக்கு, இப்போதைக்கு அது ஷீட் வீடா இருக்கு. அதை சர்ச்சா கட்டணும்னு நாங்க பிரயாசப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? ஆமா, நீங்க 10 பேர் ஜெபம் பண்ணீங்கனாலே எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. ஆமா, பெரிய சந்தோஷம். கர்த்தர் நிச்சயமா செய்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நேரா எல்லாம் கடந்து போகலாம். இன்றைக்கு தேவ செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, உங்களை ஆளுகை செய்கிறது யார்? சொல்லுங்க. உங்களை ஆளுகை செய்கிறது யார்? சில பேர் சொல்லுவாங்க, அவர் ஏன் கண்ட்ரோல்ல இருக்கிறார் தெரியுமா அப்படின்வாங்க. அப்ப அவர் தேவனுடைய கண்ட்ரோல்ல இல்ல. சில பேர் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இப்படி போன்லயே அடிக்ட் ஆகி போன் கண்ட்ரோல்லயே இருப்பாங்க. போன் என்ன சொல்லுதோ அதுபடியே செய்வாங்க. போன் சொல்லும், ஒரு சவுண்ட் வந்துச்சுன்னா என்ன பாரு. ஒரு சிலர் பேரை பார்த்தீங்கன்னா அவங்க பண மோட்டிவ், பணம் மட்டுமே அவங்களுக்கு மைண்டாவே இருக்கும். பணம் சம்பாதிக்கணும். எங்க போனாலும், எங்க உட்கார்ந்தாலும், எங்க இருந்தாலும், எங்க போனாலும் எல்லாத்துலயுமே பணம் பணம் பணமே யோசிச்சு இருப்பாங்க. அவருடைய கண்ட்ரோல் எதுல இருக்குன்னா பணத்தின் மேல இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் எகிப்திலிருந்து என்னை ஆராதனை பண்ணும்படியாக விடுதலை பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் எதுக்கு அங்கிருந்து கூட்டு வராரு தெரியல. முக்கியமான விஷயம் இன்னைக்கு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும், ஆராதிக்கிறதுக்கு தான். சொல்லுங்க. ஆண்டவரை துதிக்கணும், மகிமைப்படுத்தணும். பாடம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்மளை உருவாக்கின நோக்கமே இஸ்ரவேலை எகிப்திலிருந்து கூட்டு வர்றதுக்கு ஆண்டவர் பேசின காரியம். என்னை ஆராதிக்கிறதுக்கு அவங்களை அனுப்பிச்சு விட சொல்றேன். ஆனா அவ்வளவு சீக்கிரமா அந்த ராஜா விடவே இல்லை, சத்ரு விடவே இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் உதடுதான் பாடம், உள்ள எங்கேயே இருக்கும், சிந்தனை எங்கேயே இருக்கும். அதனாலதான் கட்டு, அதனாலதான் விடுதலை இல்லை, அதனாலதான் ஆசீர்வாதம் இல்லை, அதனாலதான் சமாதானம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டுல ஜெபிக்கிறது கிடையாது, வீட்டுல சினிமா பாட்டு, டிவி சத்தம், அந்த சத்தம், இந்த சத்தம், போன் சத்தம், சண்டை, வெறி, இது மாதிரி இதே சவுண்ட்னால குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, உங்களை ஆளுகிறது யார் ரொம்ப முக்கியம். நான் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறேன்? என் நண்பருடைய கண்ட்ரோல்ல இருக்கேனா? என்னுடைய அப்பா அம்மா கண்ட்ரோல்ல இருக்கேனா? சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எதை கேட்டாலும் எங்க அப்பா அம்மா கேட்டு சொல்றேன், எங்க போனாலும் எங்க அப்பா அம்மா கேட்டு சொல்றேன். நல்ல விஷயம், வேணவே நான் வேண்டாம் சொல்ல வரல. அப்பா அம்மா தான் நமக்கு முக்கியமானவங்க, மற்றவங்க எல்லாம் அப்புறம் தான். அவங்கள மாதிரி உண்மையா நேசிக்கவே மாட்டாங்க. வாலிப பிள்ளைங்க நல்லா கவனத்துல வச்சுக்கணும். கல்யாணம், விசேஷமா கல்யாணம் ஆகாதவங்க நல்லா கவனமா இருக்கணும். உயிரை எடுக்காம விட மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமா, அப்பா அம்மாவை பேச கேட்காம கீழ்ப்படியாம போனா அது நமக்கு நல்லதே கிடையாது. அப்பா அம்மா தான் நமக்கு ரொம்ப முக்கியம், ஏசப்பாக்கு அடுத்தது, அதுல சந்தேகமே இல்லை. ஆனா ஆவிக்குரிய விஷயத்துல ஆண்டோடைய பிள்ளைங்க எப்பவுமே கர்த்தருடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நிறைய சில இப்போ கூட இருக்கு, வீட்டு வாசல்ல வீட்டின் தலைவர் இயேசு அப்படின்னு போட்டிருப்பாங்க. இன்னைக்கு பார்க்க முடியல.
அவங்க தலைவராயிட்டாங்க. நானும் தலைவன், இவரும் தலைவன் இல்ல. சரி கவனிங்கள. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வராரு. ஆபிரகாம், மோசே, யோசபாத், யோசுவான், நியாயாதிபதிகள், இப்படி நிறைய தலைவர்கள், லீடர்ஸை கர்த்தர் உருவாக்கி கொண்டு வந்து அவங்கள ஆண்டவர் சொன்னதெல்லாம் இந்த தலைவர்கள் அவங்க வந்து ஜனங்கிட்ட சொல்லுவாங்க. அப்படியே ஆவியானுடைய சித்தத்தின்படி ஆண்டவருடைய வார்த்தைப்படியே ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்துட்டே இருப்பார். எல்லாம் அப்படியே கர்த்தர் கொண்டு வந்துட்டே இருப்பார். ஆதியாகமம் 1:28 வாசிக்க வேண்டாம். அதுல ஒரு வார்த்தை வரும், எல்லாவற்றையும் கர்த்தர் படைச்சிட்டு இதை நீங்க ஆண்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து அதுல ஒரு வார்த்தை கொடுப்பார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் ஆண்டு கொள்ளணும். ஆமா, இந்த ஆண்டு, சென்ற ஆண்டு, கடந்த ஆண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? நாட்களை நம்ம ஆளணும், ஆண்டு கொள்ளணும் அப்படின்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கவனிங்க, இந்த தேவனாய் கர்த்தர் இந்த உலகத்துல சூரியன், சந்திரன், மிருகங்கள், கடல் எல்லாவற்றையும் படைச்சதே நமக்காக தான். புல் புண்டுகள் எல்லாவற்றையும் உருவாக்கினதே யாருக்காக தான்? நமக்காக தான். இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தி அப்படியே கூட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு கட்டம் வருது. கடைசி நியாயாதிபதி யார் தெரியுமா? சாமுவேல் தீர்க்கதரிசி. அது வரைக்கும் ஆண்டவர் சூப்பரா அழகா கொண்டு வந்து நடத்திட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் அவங்க 2 பிள்ளைங்க வராங்க. நம்ம பிள்ளைங்க சரியா அந்த நியாயாதிபதிகளா நடந்து கொள்ளல. கிதியோன் இருக்கிறார் இல்ல, சிம்சோன் இருக்கிறார், நியாயாதிபதிகள் லிஸ்ட்ல வரும். எல்லாருமே கர்த்தர் கொண்டு வந்து நடத்துறாரு. ஆனா ஒரு காலகட்டம் வந்துட்ட பிறகு சாமுவேல் தீர்க்கதரிசி, இவர் ரொம்ப ரொம்ப ஒரு பரிசுத்தமான ஒரு தீர்க்கதரிசி. இவர் எதை செஞ்சாலும் கர்த்தர் கிட்ட கேட்காம செய்யவே மாட்டார். ஜனங்க ஏதாவது கேட்டாலும் போயிட்டு நேரா கர்த்தர் கிட்ட போய் சொல்லுவார். ஆண்டவர்கிட்ட தான் விண்ணப்பம் பண்ணுவார். ஏதாவது ஆலோசனை கொடுக்கணுமா, ஏதாவது இவர் தான் ராஜாக்களே ஏற்படுத்தினவர். தாவீதையும் சவுலையும் முதல் ராஜாவை ஏற்படுத்தின அந்த பாக்கியம் பெற்றவரே யாரு சொல்லுங்க? சாமுவேல் தீர்க்கதரிசி. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. இப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தவான் கிட்ட வந்து ஜனங்கள் கேட்கிறாங்க, எங்களுக்கு நியாய விசாரிக்கும், எங்களை ஆளுகை செய்யவும் எங்களுக்கு ஒரு ராஜாவை நீங்க என்ன பண்ணணும்? ஏற்படுத்தி தரணும். எங்க கதை மாறுது பாத்தீங்களா? எங்க வந்து உலகத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட இருந்து உலக பிரகாரமா போறாங்க பாத்தீங்களா? அன்னைக்கே நடந்திருக்கு. ஒரு காலத்துல யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு இருக்கிற நம்ம சிஎம் இல்ல இருக்கிறதா நான் பேசுவேன். சில பேருக்கு ஷாக்கா இருக்கும், கோபமா இருக்கும், முறைப்பீங்க. ஆனா இருக்கிறதா நான் பேசிட்டு போறேன். இன்னைக்கு இருக்கிற சிஎம் எல்லா யூத்தும், எல்லா பேருமே, பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே தளபதி தளபதி அப்படி இப்படி கத்தி உயிரே என்ன பண்றாங்க? கொடுக்குறாங்க. நல்லா கவனிங்க. இன்னைக்கு சத்தம் போடுறவங்க மாதிரிதான் பல வருஷங்களுக்கு முன்னாடி எம்ஜிஆர் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஜெயலலிதா, சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசன் அப்படின்னு சத்தம் போட்டு இருக்கிறாங்க. சத்தம் போட்டவனும் இல்ல, ஹீரோக்களும் இன்னைக்கு இல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா கவனிங்க, கர்த்தருடைய வசனம் சொல்லுது. சங்கீதம் 145ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 145:13, உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. கையில வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல உற்சாகமா இருங்க. தேவனுடைய ஆவியானவர் உங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்பார், உங்களை உயிர்ப்பித்துக்கிட்டே இருப்பார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கேட்க உங்க பலவீனம் மறையும், உங்க நோயெல்லாம் உங்களை விட்டு வெளியில போகும், துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறும். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கவனிங்க, உங்களுடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. நல்லா கவனிங்க. உங்க அப்பா அம்மா, உங்களுக்கு உங்க அப்பா அம்மாவை நல்லா தெரியும், உங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க அப்பா அம்மாவை நல்லா தெரியும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 சந்ததிக்கு முன்னாடி இருக்கிற பேரெல்லாம் தேடி பார்த்தாலும், சிஸ்டம்ல தேடி பார்த்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. ஆனா வசனம் சொல்லுது, கர்த்தர் மட்டும்தான் தலைமுறை தலைமுறையாகவும் ஆளுகை செய்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி 2026ஆம் வருஷத்துல இருக்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே ஜனங்கள் இருந்திருக்கிறாங்க. யாரு என்ன எப்படின்னு நம்ம பார்த்ததில்ல, தெரிஞ்சதில்ல. ஆனா கர்த்தர் மட்டும்தான் அவங்க எல்லாரையும் நடத்தினாரு, நடத்தி கொண்டிருக்கிறார், இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறாரு. நம்ம ஜெனரேஷனுக்கு பிறகும் இன்னும் 100 ஆண்டுகள் இயேசு வர தாமதமானாலும் கர்த்தர்
கர்த்தர் மாறாதவர், அவருடைய ஆளுகை என்றைக்கும் எப்போதும் தலைமுறை தலைமுறையாக உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கவனிங்க, சாமுவேல் கிட்ட சொல்லும்போது எங்களுக்கு ஒரு ராஜாவை நீங்க ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லும்போது 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தர் கிட்ட போய் சொல்றார். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அப்போ கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாம் எல்லாவற்றையும் அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள். அல்லேலூயா. கவனிங்க, நல்லா போயிட்டு இருந்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. எல்லா உணவையும், ஃபுட் டெலிவரி, டொமேட்டோ, ஸ்விக்கி, ஸ்விஃப்ட், கிஃப்ட் என்னென்ன இருக்கோ எல்லா வேலையும் யார் தான் செஞ்சது? அப்பவே கர்த்தர் தான் செஞ்சார். எல்லா ஆசீர்வாதத்தையும் வேணாம். இன்னைக்கும் நிறைய குடும்பங்கள்ல நிறைய வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, அப்பா அம்மா எனக்கு வேண்டாம், நான் தனியா வாழ்ந்துட போறேன், தனியா இருந்துட போறேன் அப்படின்னு சொல்லி விட்டு விலகி போறத பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு உலகம் எப்படின்னா, எனக்கு ஆண்டவர் வேண்டாம், ஆண்டவர் கிட்ட வந்தா பரிசுத்தமா இருக்கணும், என்னால முடியாது. ஆண்டவர் கிட்ட வந்தா நீதியா இருக்கணும், என்னால முடியாது. ஆண்டவர் கிட்ட வந்தா பாட்டு பாடணும், ஜெபிக்கணும், துதிக்கணும் சொல்லுவாங்க, ஆலயத்துக்கு வரணும்னு சொல்லுவாங்க, என்னால முடியாது, அதனால ஆண்டவர் எனக்கு வேண்டாம், இந்த உலகமே போதும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உலகத்திலேயே மயங்கி திரிகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் வேதனையோட சொல்றாரு, அவங்க உன்னை தள்ளலப்பா, என்ன தள்ளிட்டாங்க. அல்லேலூயா. கவனிங்க பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில தேவனை விட்டுட்டு தேவனுக்கு முதலிடம் கொடுக்காம நீங்க யாருக்கு எதை இடம் கொடுத்தாலும் ஆண்டவரை நீங்க துக்கப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். காலையில எழுந்து ஜெபிக்காம போனை பார்க்கறது, மனுஷங்கிட்ட பேசுறது, வெளியில போறது. நான் இன்னைக்கு காலையில என்னுடைய இடத்துல சபையில நான் பிரசங்கம் பண்ணிட்டு வரும்போது நான் ஒரு காரியத்தை எனக்கு ஆண்டவர் என்கிட்ட ஒரு சின்ன ஆலோசனை கொடுத்தாரு. இன்னைக்கு நிறைய பேரு பீச், பார்க்கு, ரோட்ல வாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபேஷன் ஆகிட்டாங்க, அது ஒரு ஒர்க் ஆகிட்டாங்க. அது போலன்னா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு நிம்மதியே இருக்காது. அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு. ஒரு காலத்துல அப்படியெல்லாம் போனாங்களான்னு எனக்கு தெரியல. யோகான்றாங்க, பாயெல்லாம் மேட்டெல்லாம் சுத்திட்டு டிசைன்லாம் அப்படியே கலர் கலரா போயிட்டு பண்ணிட்டு வராங்க, செஞ்சுட்டு வராங்க. அதெல்லாம் அந்த காலத்துல இருந்ததா எனக்கு தெரியல. கவனிங்க, நம்மளை யார் ஆளுகை செய்யறாங்கன்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்து ஆண்டவரை ஆராதிச்சு வேத வசனத்தை படிச்சு ஜெபம் பண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிழ்ந்து களிப்புந்து உலகத்தின் மேல நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் போகாம, உலகத்தின் மேல நம்ம ஆசை பாசங்களா வைக்காம, கர்த்தருடைய ராஜ்யம் எப்போ வரும், ஆண்டவர் என்ன விரும்புறார், என்ன குறித்து என்ன நோக்கம், என்ன திட்டம், சும்மா ரசிக்கப்பட்டது மட்டும் போதுமா, சபைக்கு வந்தா போதுமா, ஆண்டவருக்காக நான் எதாவது செய்யணுமா என்ற எண்ணமே இல்லாமல் வாழ்கிறவங்க ரொம்ப பரிதாபம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவங்க உன்னை தள்ளல, என்ன தள்ளுனாங்க. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள ஒரு மைண்ட்ல ஒரு என்ன தெரியுமா ஓடிட்டு இருக்கு. ஏற்கனவே கேட்ட சத்தியங்கள், ஏற்கனவே கேட்ட பிரசங்கங்கள், இவங்க பண்ணாத பிரசங்கமா இப்படி பண்ணிட்டாங்க, இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க, இப்ப பேசுறாங்க அப்படின்ற ஒரு தவறான சிந்தனை பிசாசு கொடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்லாதபடி அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்பாங்க. ஓவர்ஃபுல் ஆயிடும், அப்படியே ஸ்டார்ட் பண்ணியே வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எதுவும் உள்ள இறங்கவே இருக்காதா, இந்த நேரம் கேட்டோமா போனோமா இருப்பாங்க. தேவன் பேசுறார், தேவன் இடைப்படுறார், தேவன் அசைவாடுறார் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாம இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஒரு தேவ பிள்ளைக்கு அடையாளம் என்ன தெரியுமா? எவ்ரி செகண்ட் எப்பவுமே ஆண்டவர் ஏதாவது என் கூட பேச மாட்டாரா, இன்னைக்கு நான் என்ன ஏதாவது சரி பண்ண மாட்டேனா, இன்னும் நான் சரி பண்றது ஏதாவது இருக்கா அப்படின்னு யார் ஆர்வமா இருக்காங்களோ அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. சில பேருக்கு டியூட்டியே என்னன்னா இன்ஸ்டாகிராம்ல யாரையாவது ஏமாத்துறது தான். அது ஒரு பொழப்பு. விதவிதமா சீனை போட்டு விதவிதமா போட்டோ போட்டு எப்படியாவது என்ன பண்ணிடணும், கவர் பண்ணிடணும், ஏமாத்தணும். நரகம் இல்ல, நரகத்துக்கு போற பிசாசு என்ன பண்றான், மனுஷங்களை மோசம் போக்கி கொண்டிருக்கிறான். அப்ப கவனிங்க, தேவனுடைய ஆளுகை
நமக்குள்ள இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற நன்மைகள், விளைவுகள், ஆசீர்வாதங்கள் ஒரு மூணு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். முதல் காரியம், தேவ சமாதானம் நம்மை ஆட்கொள்ளும். சொல்லுங்க, தேவன் ஆளுகை செய்தார்னா தேவ சமாதானம் நம்மை ஆளுகை செய்யும். நீங்க ஏழையா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம். ஒரு விஷயத்தை சொல்றேன் கேளுங்களா. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் பெருமையில போயிட்டு இருக்கு உலகம். பணம் வந்துட்ட பிறகு மனுஷன் கரையில நிக்கவே மாட்டான். பணம் எதை வேணாலும் செய்யணும்னா எல்லாத்தையும் பணத்துல என்ன பண்ணிடலாம், செய்யலாம். ஆனா கர்த்தர் இருக்கிறாருன்னா அதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. கர்த்தர் கீழ்படுகிறாங்க அதை பத்தி யோசிக்கிறது கிடையாது. அவங்க ஜெபிக்கிறாங்களா, பரிசுத்தமா இருக்காங்களா யோசிக்கிறதே கிடையாது. அப்போ பாருங்க, தேவ சமாதானம் நம்மை ஆட்கொள்ளும். சகரியா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சகரியா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். கவனிங்க, கர்த்தர் ஆளுகை செய்யும் போது சமாதான ஆலோசனை அந்த வீட்டுல, அந்த குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஒரு நீங்க நல்ல டாக்டர் படிச்சிருக்கீங்க, சர்டிபிகேட் வாங்கியிருக்கீங்க. நானே என்ன எடுத்துக்கொள்ளுங்க, நான் ஒரு பெரிய படிப்பு படிச்சிருக்கிறேன், சர்டிபிகேட்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன். நான் பைக்ல போய் வீட்டு வாடுறேன். சர்டிபிகேட் எனக்கு சுகம் கொடுக்குமா, சுகத்தை கொடுக்குமா, சமாதானத்தை கொடுக்குமா? அதுதான் உலகத்துடைய காரியம், எல்லாமே அப்படிதான். ஆனா இங்க வசனம் சொல்லுது, சமாதானம் ஆட்கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். தேவன் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஏழை விசுவாசி எனக்கு தெரியும், சாப்பாடே இருக்காது, ஆனா சமாதானமா இருக்கிறத பார்த்திருக்கேன். அல்லேலூயா. ஆனா கோடீஸ்வரன், பணக்காரன், வாக்கிங் போவான், கார் வச்சிருப்பான், ஏசிலே இருப்பான், சமாதானம்ன்றதே கிடையாது. போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பான். டென்ஷன், வேதனை, துன்பம், துயரம். இங்கே தேவனுடைய பிள்ளைகளை தேவன் ஆளுகை செய்யும் போது சமாதானம் இருக்கும். இன்னைக்கு பணம் இருக்கிறது முக்கியம் இல்ல, பணம் எல்லார்கிட்டயும் இருக்குது. ஆனா சமாதானம் இருக்கான்றது முக்கியம். கிறிஸ்தவ குடும்பங்கள்ல சமாதானம் இல்ல. புருஷனுக்கு தெரியாம மனைவி பண்றது, குடும்பத்துல சமாதானம் இல்ல. குடும்பத்துல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படுகிறது இல்ல, எதிர்த்து நிற்கிறது, சண்டை, பிரச்சனை, போராட்டம். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அங்க தேவன் இல்ல அப்படின்னு, அங்க தேவன் சமாதானத்தை கொடுக்கல அப்படின்னு. நீங்க சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நல்ல வசதி வாய்ப்பு, பிரமாண்டமா ஏதாவது செஞ்சுட்டா, பிரமாண்டமா நடந்துட்டா கர்த்தர் அவங்களதான் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இல்ல அப்படின்னு பார்த்தா சிஎம் விஜய், எல்லா நடிகர்களும், எல்லா அரசியல்வாதிகளும் நம்மளோட பயங்கரமா இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் சொல்லிக்கிறோம், அவங்க சொல்றது கிடையாது. ஒளிச்சு வச்சிருக்கிறான், பினாமி பேர்ல தான் வச்சிருக்கிறான். உண்மையான சமாதானம் தேவன் ஆட்கொள்ளுகிற குடும்பமா இருக்கணும். தேவன் தங்குகிற, வாசம் பண்ணுகிற வீடாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது இந்த சமாதானம் கிடைக்கும். ஆண்டவருடைய ஆலோசனை நம்ம கேட்கும் போது இந்த சமாதானம் கிடைக்கும். நீங்க வேலைக்கு போறதா இருந்தாலும், திருமண காரியமா இருந்தாலும், கர்த்தர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க, என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க, உதவி செய்யுங்க. பவுல் சொல்றார், நான் ஆண்டவருக்கு நான் அடிமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இந்த உலகத்தின் பெருமை, மேன்மை எல்லாம் குப்பையா என்றேன்னு சொல்றார். நம்ம எல்லாம் அப்படி அந்த அளவு கூட என்ன வேணாம், இருக்கிற போது ஆண்டவரை மட்டும் உயர்த்தினா போதும், அதுவே ஒரு பெரிய பாக்கியம், ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கவனிங்க பிரியமான பிள்ளைகளே, இருதயத்துல சமாதானம் ரொம்ப முக்கியம். எது இருக்கோ இல்லையோ சமாதானம் முக்கியம். மனசுல நிம்மதி முக்கியம், சந்தோஷம் முக்கியம். அது இல்லைன்னா ஆண்டவருடைய சமூகத்துல வந்துருங்க. இன்னைக்கு வீட்டுல போயிட்டு ஜெபம் பண்ணுங்க, பைபிள படிங்க, தேவனை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, சும்மா அப்படி இப்படின்னு மேக்கப் பண்ணிட்டு வேஷம் போட்டுட்டு ஒரு ஊருக்காக, உலகத்துக்காக நான் வாழக்கூடாது, இவங்களுக்காக நான் பெருமையா வாழக்கூடாது, அது தேவையே இல்லை. அவங்க உங்களுக்காக எனக்காக ரட்சிக்க சிலுவையை சுமக்கல, அவங்க எனக்காக உங்களுக்காக ரத்தம் சிந்தல, ஜீவனை கொடுக்கல.
ஆண்டவர் தான் ரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. அதனால தேவ சமாதானம் எல்லாருடைய இருதயத்திலும் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஸ்தேவான் சாகும்போது கூட சமாதானமா பரலோகத்துக்கு ஏறி போனார் தெரியுமா? சாகும்போது கூட சந்தோஷமா இருந்தார். பவுல் கூட சொல்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அந்த சமாதானம் ஆண்டவர் இப்போ வந்தா கூட நான் ரெடியா இருப்பேன். அந்த பயம், அந்த ஆர்வம் இருக்கணும் நமக்கு. நான் ரெடியா இருக்கிறேன்னா அதுக்குதான் சர்ச்சுக்கு வரோம், அதுக்குதான் பைபிள படிக்கிறது, அதுக்குதான் பாடுறோம், துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வரப்போறார். அவங்க இங்க போனா அங்க போனா அது பண்ண எல்லாம் பேசுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்க போனோம்? மெயினா பரலோகம் போனோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்குதான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இல்லைன்னா நிறைய பேருக்கு அந்த பாக்கியமே கிடைக்கல. உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷமான காரியம். இரண்டாவது, ஏசாயா 24:23. ஏசாயா 24:23. அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரன் கடந்தும் சூரியன் நாணமடையும். அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும். அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சபையுடைய மூப்பர்களுக்கும் மகிமை உண்டாயிருக்கும். ஆவிக்குரிய மூப்பர்களாகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் மகிமை உண்டாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.